السلام عليكم ورحمة الله وبركاته. نحمده ونصلي على رسوله الكريم أما بعد فقد قال الله تعالى في القرآن المجيد والفرقان الحميد بعد أعوذ بالله من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم. وقال الله تعالى إذا مس الإنسان الضر دعانا لجنبه قاعدا أو قائما فإذا كشفنا عنه الضر كأن لم يدعنا إلى ضر مسه. صدق الله العلي العظيم. وقال رسول الله صلى الله عليه وسلم خيركم خيركم لأهله وأنا خيركم لأهلي أو كما قال عليه الصلاة والسلام. பெருமையும் புகழ்ச்சியும் அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தாகட்டுமாக. அவனுடைய சலாத்தும் சலாமும் நம்மளுடைய ஈருலக சர்தார் எம்பெருமானார் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அன்னாரின் வழிநடந்த உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபிஈன்கள், தாபிஈன்கள், உலமாக்கள், சுஹதாக்கள், ஃபுக்கஹாக்கள், குறிப்பாக இந்த ஜும்ஆ மஸ்ஜிதில் இந்த சபையிலே குழுமியிருக்கும் நாம் அனைவரும் மீதும் அல்லாஹுடைய சாந்தியும் சமாதானம் என்றென்று உரித்தாகட்டுமாக. கண்ணியமிக்க அல்லாஹுவின் நல்லடியார்களே, எனக்கு கொடுக்கப்பட்டுள்ள தலைப்பு நன்றி செலுத்துவோம் இறைவனுக்கு. பொதுவாகவே இறைவன் இருக்குகின்றானே, அவன் நன்றி செலுத்துவதற்கு இந்த உலகத்திற்கு அனுப்பியுள்ள ஒரு காரணம் இருக்குகின்றதே அபரிவிதமானது. அல்லாஹு தாலா நமக்கு என்ன செய்துள்ளான்? இந்த உலகத்திலே படைத்து எல்லா வஸ்துக்களையும் என்ன செய்துள்ளான்? நமக்கு தந்துள்ளான். ஆக நம்ம என்ன செய்ய வேண்டும்? இறைவனுக்காக வேண்டி நன்றி செலுத்த வேண்டும். பொதுவாகவே நன்றி செலுத்தக்கூடிய அந்த விஷயங்கள் இருக்குகின்றதே, மனிதனிடத்திலே என்னது குறைவாக இருக்குகின்றது. நன்றி செல்லக்கூடிய விஷயங்கள் இருக்குகின்றதே மனிதனிடத்தில் ரொம்ப குறைவானதாக இருக்குகின்றது. ஆக ரப்பு சுபஹானஹு தஆலா என்ன செய்யணும்? நன்றி செலுத்தக்கூடிய அந்த பாக்கியத்தை நமக்கு தந்திருக்குகின்றான். அதை என்ன செய்ய வேண்டும்? சரிவர என்ன செய்ய வேண்டும்? நாம் செய்ய வேண்டும். நாம் எப்படி நன்றி செலுத்துவது? முதலாவதாக நாம் நாவினால் செலுத்தக்கூடிய நன்றி. நாவினால் என்னது செலுத்தக்கூடிய நன்றி? இமாம் சமர்கந்தி ரஹ்மஹுல்லா அவர்கள் கூறினார்கள், நன்றி உணர்வோடு வாழ்வது என்பது ஒரு வணக்கமாகும். அல்லாஹுவின் ரசூல்மார்கள், அனுப்பப்பட்ட நபிமார்கள், ரசூல்மார்கள், மலக்குமார்கள், முன்னோர்கள், நல்லோர்கள், சோனவாசிகள், இவர்களுடைய சிறப்பியல் பண்பாக இருக்குகின்றது இந்த நன்றி செலுத்துவது என்பது. அப்போ குர்ஆனிலே அல்லாஹு தாலா நபிமார்கள் செலுத்திய நன்றிகளை பற்றி கூறுகின்றான். இப்போ மனிதன் இருக்குகின்றோமே, நாம் நன்றி செலுத்துகின்றோம். ஆனால் நபிமார்களே இறைவனுக்கு என்ன செய்துள்ளார்கள்? நன்றி செலுத்தியுள்ளார்கள். நமக்கு முன்னால் வாழ்ந்த நபிமார்கள் எப்படி என்று சொன்னால், இப்ராஹிம் அலைஹி ஸலாத்து வஸலாம் அன்னவர்கள் இருக்குகின்றார்களே, வயோதிகமான நிலையை அடைந்து விட்டார்கள். அடைந்து விட்ட பொழுது அவர்களுக்கு குழந்தை பேர் என்னது கிடைத்தது. அவர்களுக்கு என்ன ஆனது? குழந்தை பேரு கிடைத்தது. நம்மள ஒரு 40-45 வயசாகி நமக்கு ஒருத்தவங்களுக்கு குழந்தை உண்டாயிடுச்சுன்னு சொன்னால் பெரிய ஆச்சரியப்படுவோம். 40 வயசுலையா எப்படி அப்படின்னு சொல்லிட்டு என்ன செய்வோம்? ஒரு பெரிய ஆச்சரியமாக இருக்கும். ஆனால் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுக்கு 80 வயசுக்கு மேலே தான் என்னது குழந்தை பேரு கிடைத்துச்சுன்னு சொல்லிட்டு குர்ஆன் நமக்கு கூறுது. அப்போ இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அன்னவர்கள் அல்லாஹ்விடத்தில் இவ்வாறு கூறினார்கள், அல்ஹம்துலில்லாஹி அல்லதி, அல்லாஹ்வுக்கே எல்லா புகழும் உரித்தாகட்டும், வஹப அலல் கிப்ரி, வயோதிகமான நிலையிலே எனக்கு குழந்தை தந்தானே. யாரை? இஸ்மாயில வ இஸ்ஹாக,
இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களையும் இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாம் அவர்களையும் வயோதிகமான நிலையில் இருக்கும் பொழுது குழந்தையை கொடுத்தானே அந்த அல்லாஹ்விற்கு எல்லா புகழும் உண்டித்தாகட்டுமாக என்பதாக என்ன செய்தார்கள்? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அன்னவர்கள் துஆ செய்தார்கள். அதே போல ஆட்சி அதிகாரங்கள் உலகத்திலே கொடுக்கப்பட்ட நபி யாரு? தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அன்னவர்களும் சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அன்னவர்களும் என்ன செய்யப்பட்டுள்ளார்கள்? ஆட்சி அதிகாரம் கொடுக்கப்பட்டவர்கள். தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அத்தா, சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் பையன். அப்ப ரெண்டு பேருக்கும் அல்லாஹ் தஆலா என்ன செஞ்சிருந்தான்? இந்த முழு உலகத்தினுடைய ஆட்சி அதிகாரங்களை கொடுத்திருந்தான். அதே போல அவர்களுக்கு ஹிக்மத் என்று சொல்லக்கூடிய அந்த மார்க்க ஞானத்தையும் என்ன செய்திருந்தான்? ரப்பு சுப்ஹானஹு தஆலா கொடுத்திருந்தான். அப்ப அவங்க இரண்டு பேருமே அல்லாஹ்விடத்துல இவ்வாறு கூறினார்கள், லக்கத் ஆத்தைனா தாவூத சுலைமான இல்மா. நிச்சயமாக தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கும் சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கும் நாம் மார்க்க ஞானத்தை கொடுத்தோம். வகாலா, ரெண்டு பேரும் சொன்னார்கள், அல்ஹம்துலில்லாஹில்லதி ஃபضلنا அலா கதீரின் மின் இபாதிஹில் முஃமினீன். அல்லாஹு தாலாவிற்கே எல்லா புகழும் உரித்தாகட்டுமாக. அனைத்து படைப்பினங்களை விட, அனைத்து மூமின்களை விட எங்களை சிறப்பாக்கி வைத்தானே, அப்படிப்பட்ட அல்லாஹ்விற்கு எல்லா புகழும் உரித்தாகட்டுமாக என்பதாக என்ன செய்தார்கள்? அல்லாஹ்விற்கு நன்றி செலுத்தினார்கள். அதே போல நூஹ் அலைஹி ஸலாத்து வஸலாம் அன்னவர்கள் இருக்குகின்றார்களே, உலகத்திலே அதிக காலம் ஆயுட்காலம் வாழ்ந்த நபி அவர்கள் தான். குர்ஆன் நமக்கு கூறுகின்றது எவ்வளவு வருடம் வாழ்ந்தார்கள்? 950 வருடங்கள் என்ன செய்தார்கள்? இந்த உலகத்திலே நூஹ் அலைஹி ஸலாத்து வஸலாம் அன்னவர்கள் வாழ்ந்தார்கள். அவர்களை அல்லாஹு தாலா என்ன செய்தான்? வெள்ள பிரளயத்திலிருந்து காப்பாற்றினான். வெள்ள பிரளயத்திலிருந்து என்ன செய்தான்? காப்பாற்றினான். அவர்கள் சம்பவத்தை பேசினா 1 மணி நேரம் ஆயிரும். பெரிய சம்பவம் அவங்க இதெல்லாம். வெள்ள பிரளயத்திலிருந்து என்ன செய்தான்? அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா காப்பாற்றினான். காப்பாற்றியதற்கு அவர்கள் கூறினார்கள், அல்ஹம்துலில்லாஹில்லதி நஜ்ஜானா மினல் கௌமில் ஸாலிமீன். அநியாயக்கார கூட்டத்திலிருந்து எங்களை காப்பாற்றிய அல்லாஹ் உனக்கே எல்லா புகழும் உரித்தாகட்டுமாக என்பதாக என்ன செய்தார்கள்? அவர்களும் அல்லாஹு தஆலாவிற்கு நன்றி செலுத்தினார்கள். அதே போல சோனவாசிகள் இருக்குகின்றார்களே, சோனத்தில் சென்ற பொழுதும் என்ன செய்தார்கள்? அல்லாஹ்விற்கு நன்றி செலுத்துவார்கள். சோனத்து வெளியில் இருக்கும் பொழுது தான் என்ன செய்வோம்? நாம் இந்த உலகத்தில் நன்றி செலுத்துவோம். ஆனால் சோனத்துக்குள்ள போன பின்னாடி என்ன செய்வார்கள்? சொர்க்கவாசிகள் அல்லாஹ்விற்கு என்ன செய்வார்கள்? நன்றி செலுத்தி கொண்டே இருப்பார்கள். குர்ஆன் இருக்குகின்றதே, அதை கூறுது, வகாலல் ஹம்துலில்லாஹில்லதி, அல்லாஹு தாலாவிற்கே எல்லா புகழும் உரித்தாகட்டுமாக. சதக்னா வஅதஹு, அவனுடைய வாக்குறுதியை என்ன செய்து விட்டான்? நிறைவேற்றி விட்டான். எங்களுக்கு சோனத்தை தருவோம் என்பதாக வாக்குறுதி அளித்தான், அதை நிறைவேற்றி விட்டான். வஅௌரத்னல் அர்ல, பூமியை என்ன செய்தான்? எங்களுக்கு அனந்தர சொத்தாக கொடுத்தான். நதபவ்வஉ மினல் ஜன்னா, சொர்க்கத்திலும் என்ன செய்தான்? எங்களை தங்குவதற்கு இடமளித்தான் என்பதாக என்ன செய்வார்கள்? சொர்க்கவாசிகளும் அல்லாஹு தஆலாவிற்கு என்ன செய்வார்கள்? நன்றி செலுத்தக்கூடியவர்களாக இருப்பார்கள். அதே போல உள்ளத்தால் என்ன செய்ய வேண்டும்? நன்றி செலுத்த வேண்டும். உள்ளத்தில் என்ன செய்ய வேண்டும்? நன்றி செலுத்த வேண்டும். ஒரு மனிதன், இன்றைக்கு ஒரு மனிதன் அவன் வாழ்வில் முன்னேற்றம் அடைந்து அவனுடைய முன்னேற்றத்தை பற்றி அவனிடத்திலே கேட்டோம் என்று சொன்னால் அவன் சொல்லுவான், இது என்னுடைய முயற்சியின் காரணமாக வந்தது என்பதாக அந்த அடியான் கூறுவான். ஒரு மனிதர் வாழ்க்கையில் பெரிய ஆளாக ஆயிட்டாரு, அவர்கிட்ட கேட்டோன்னு சொன்னால் அவர் பதில் சொல்வார், இது என்னுடைய முயற்சியின் காரணமாக என்னது என்கிட்ட வந்தது, என்னுடைய உழைப்பு, என்னுடைய அறிவு, என்னுடைய முன்னேற்றம் அனைத்தின் காரணமாக தான் என்ன செய்தேன், இது என்னிடத்துல வந்தது என்பதாக கூறுவார். இது இருக்குகின்றதே அல்லாஹுவை மறந்து சொல்லக்கூடிய சொல்லாக இருக்குகின்றது. அல்லாஹுவை மறந்து வாழக்கூடிய அந்த உணர்வின் வெளிப்பாடாகும். இவ்வாறு கூறுவது
இதை பற்றி அல்லாஹ் கூறுகிறான். எப்படி என்று சொன்னால், அல்லாஹ் வேற ஒரு ஆயத்திலே கூறுவான், இதா மஸ்ஸல் இன்சானு தொர்ரோ, ஆரம்பத்தில் ஓதி காட்டின ஆயத்து, இதா மஸ்ஸல் இன்சானு தொர்ரோ, மனிதனுக்கு ஏதாவது ஒரு சோதனை ஏற்பட்டு விட்டது என்று சொன்னால், தஅனா லி ஜம்பிஹி காயிதன் அவ் காயிமா, அவன் படுத்து கொண்டும் அவன் நின்று கொண்டும் அல்லாஹு தஆலாவிடத்திலே என்ன செய்வான், பிரார்த்தனை செய்வான், என்னுடைய கஷ்டத்தை நீக்கி கொடு என்பதாக அல்லாஹுவிடத்திலே அந்த அடியான் கேட்டுக்கொண்டே இருப்பான். ஃபைதா கஷஃப்னா அன்ஹு துர்ர, ஃபைதா கஷஃப்னா அன்ஹு துர்ர, அந்த அடியானுக்கு நாம் கஷ்டத்தை நாம் நிவர்த்தி செய்து விட்டோம், அந்த கஷ்டத்தை போக்கிவிட்டோம் என்று சொன்னால், கஅல்லம் யதஉனா இலா துர்ரி மஸ்ஸா, அவனுக்கு கஷ்டம் இல்லாததை போல் காணாததை போல் என்ன செய்வான், ஆகிவிடுவான். இதுதான் என்னது, மனிதன் நன்றி செலுத்தாமல் இறைவனுக்கு நன்றி கெட்ட தரமாக அந்த பேசக்கூடிய செயலாக இருக்குகின்றது. அப்போ இறைவனுக்கு என்ன செய்ய வேண்டும், உள்ளத்தின் மூலமாக நன்றி செலுத்த வேண்டும். இறை தூதர் தாவூத் அலைஹி ஸலாத்து வஸலாம் அன்னவர்கள் அல்லாஹ்விடத்தில் கேட்குகின்றார்கள், இறைவா, நீ கொடுத்த நிஅமத்திற்கு எவ்வாறு நன்றி செலுத்துவது என்பதாக தாவூத் அலைஹி ஸலாத்து வஸலாம் அன்னவர்கள் கேட்டார்கள். கேட்கும் பொழுது இறைவன் கூறினான், நீ தாங்கள் இப்பொழுதும் நன்றி செலுத்தக்கூடியவர்களாக தான் இருக்கின்றீர் என்பதாக என்ன செய்கிறான், அல்லாஹு தாலா கூறினான். அல்லாஹு தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அன்னவர்களுக்கு கூறினா, ஏலமோ ஆல தாவூத சுக்ரா, தாவூதுடைய குடும்பத்தார்களே, நீங்கள் உடலில் மூலமாக இறைவனுக்கு நன்றி செலுத்துங்கள் என்பதாக கூறினான். அப்பொழுதுதான் தாவூத் அலைஹிஸ்ஸலாம் கேட்டாங்க, இறைவா, உனக்கு நீ கொடுத்த அருள் அந்த நிஅமத்திற்கு எவ்வாறு நான் நன்றி செலுத்துவது என்பதாக கேட்ட பொழுதுதான் என்னது, அல்லாஹ் கூறினான், தாவூதே, நீங்கள் என்னை நினைத்தீர்களே, இதுவே ஒரு பெரிய நன்றி தான், எனக்கு நன்றி செலுத்தியவராவீர் என்பதாக என்ன செய்யார், ரப்பு சுப்ஹானஹு தஆலா தாவூத் அலைஹி ஸலாத்து வஸலாம் அன்னவர்களுக்கு கூறினார். அதே போல அல்லாமா இப்னு ஜௌசி ரஹிமஹுல்லா, இப்னுல் கையும் ஜௌசி ரஹிமஹுல்லா அன்னவர்கள் கூறினார்கள், மனதால் நன்றி செலுத்தும் முறை இருக்குகின்றதே, அல்லாஹ் வழங்கிய நிஅமத் இன்னும் வழங்க இருக்குகின்ற நிஅமத் அனைத்தும் அல்லாஹ்வினால் தான் வழங்கப்பட்டது என்பதாக முழுமையாக என்ன செய்வது, ஒத்துக்கொள்வது, ஏற்றுக்கொள்வது, கபுல் செய்து கொள்வது. இனி வரக்கூடிய நிஅமத் அனுபவிக்க இருக்கின்றோமே, நமக்கு வரக்கூடிய அந்த ரிஸ்க்கு அனுபவிக்க இருக்குகின்றோமே, எல்லாம் யாருடைய புறத்திலிருந்து வருது, எல்லாம் ரப்புடைய புறத்திலிருந்து தான் வருது. நம்மளுடைய முயற்சி எதுவுமே கிடையாது, ரப்பு நாட்னாதான். அப்போ ரப்பினிடத்திலிருந்து தான் என்னது அனைத்துமே வருகின்றது என்பதாக என்ன செய்ய வேண்டும், நாம் ஒத்துக்கொள்ள வேண்டும். இதுதான் என்னது நிதர்சனமான உண்மை. அப்போ அல்லாஹ்விடத்திலிருந்து தான் என்ன செய்யுது, நமக்கு எல்லாமே வருது. அவனுக்கு என்ன செய்வது, நாம் நன்றி செலுத்த வேண்டும். அப்போ நன்றி செலுத்தாமல் மனிதன் என்ன செய்யக்கூடாது, நன்றி கெட்டவனாக இருந்து விடக்கூடாது. அல்லாஹ்விற்கு நன்றி செலுத்தக்கூடிய அடியாராக ஆக வேண்டும். ஒரு முறை நல்லா கவனிச்சுக்கோங்க, நல்ல சம்பவம். ஒரு முறை என்ன செஞ்சார், அப்துல் ரஹ்மான் இப்னு ஜரீர் என்பவர் இருக்கின்றாரே, அவர் அபா ஹாஷிம் ரஹிமஹுல்லா அன்னவர்களிடத்தில் செல்லுகின்றார்கள். தங்களுடைய மகனாரை அழைத்து செல்லுகின்றார்கள். சென்ற பொழுது அவர்கள் என்ன செய்கின்றார்கள், நல்ல உரையாடி கொண்டே இருக்குகின்றார்கள். நீண்ட நேரம் உரையாடலுக்கு பின்னாடி கேட்குறாங்க, உலமாக்கள் அனைவரும் அல்லாஹ்விற்கு நன்றி செலுத்தணும், நன்றியை பற்றி பேசுகின்றார்களே, நன்றி என்றால் என்ன, அதனுடைய உண்மை தன்மை என்ன என்பதாக கேட்கின்ற பொழுது அனைவரும் நன்றியை பற்றி பேசுகின்றார்களே, அந்த நன்றி என்றால் என்ன, இறைவனுக்கு எப்படி நன்றி செலுத்துவது,
அதனுடைய உண்மை நிலை என்ன என்பதாக கேட்குகின்றார்கள். கேட்குகின்ற பொழுது அன்னவர்கள் அபா ஹாஷிம் அவர்கள் கூறுகின்றார்கள், அனைத்து உறுப்புகளின் வாயிலாக அல்லாஹுவிற்கு நன்றி செலுத்துவது என்பதாக கூறினார்கள். அப்பொழுது கேட்குகின்றார்கள், அப்துல் ரஹ்மான் இப்னு ஜரீர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க என்ன செய்கிறாங்க, கேட்குகின்றார்கள், கொஞ்சம் விளக்கமாக சொல்லுங்களேன் என்பதாக கேட்குகின்றார்கள். கேட்கும் பொழுது அப்பொழுது கூறினார்கள், விவரமாக சொல்லுகிறேன் கேட்டுக்கொள். கண்ணுடைய நன்றி இருக்குகின்றதே, நல்ல விஷயங்களை பார்த்தோம் என்று சொன்னால் அதை பிறரிடத்தில் சொல்லிவிடுவது. அதே அக்ஸ், கெட்ட விஷயங்களை நாம் பார்த்தோம் என்று சொன்னால் அதை சொல்லாமல் விட்டு விடுவது. அடுத்து கூறினார்கள், காதினுடைய நன்றி இருக்குகின்றதே, நல்ல விஷயங்களை கேட்டோம் என்று சொன்னால் அதை பாதுகாத்து கொள்வது. கெட்ட விஷயங்களை கேட்டோம் என்று சொன்னால் அதை விட்டு விடுவது. கையினுடைய நன்றி இருக்குகின்றதே, அது அல்லாஹு தாலா எதையெல்லாம் செய்ய சொல்லி இருக்குகின்றானோ அவையெல்லாம் என்னது செய்வது. எதை விட்டு அல்லாஹு தாலா செய்யக்கூடாது என்பதாக தடுத்துள்ளானோ அவைகளை விட்டு என்ன செய்வது, தவிர்ந்திருப்பது. இது கையினுடைய நன்றி. அதே போல வயிற்றினுடைய நன்றி இருக்குகின்றதே, வயிற்று இருக்குகின்றதே, அதனுடைய அடிப்பகுதியை உணவால் நிரப்புவது, அதனுடைய மேல் பகுதியை அறிவால் நிரப்புவது என்பதாக கூறினார்கள். கூறிவிட்டு அடுத்து கூறினார்கள், மர்ம உறுப்பினுடைய நன்றி இருக்குகின்றதே, தீய செயலில் ஈடுபடாமல் அல்லாஹு தாலா எதை ஆகுமாக்கினானோ அதன் மூலியமாக என்னதே செயல்படுவது. அதாவது குர்ஆனுடைய ஆயத்து வரும்ல, வமா மலக்கத் ஐமானுக்கும், உங்களுடைய கரங்கள், உங்களுடைய மனைவி மக்கள், உங்களுடைய வழக்கரங்கள் எதை சொந்தமாக்கியதோ அதை தவிர அந்த ஆயத்தை ஓதி காட்டினார்கள். அப்ப இவை அனைத்திற்கும் என்னது, நன்றி செலுத்துவது என்பது உள்ளது. ஆனால் அடியான் இருக்குகின்றானே, நன்றியை மறந்து வாழக்கூடிய ஒரு மனிதனாக இருக்குகின்றான். பொழுது தண்ணீர் குடித்தோமே, இந்த தண்ணீர் குடித்ததற்கு கூட என்ன செய்வோம், நாம நன்றி செலுத்தணும். தண்ணீர் குடித்ததற்கு கூட என்ன செய்யணும், இறைவனுக்கு நாம நன்றி செலுத்தணும். சொல்றாங்க, மாமின் அபதின் யஸ்ரபு மினல் மாஇல் கராஹி ஃபயத்குலு பிகைரி அதன். மாமின் அபதின் யஸ்ரபு மினல் மாஇல் கராஹி, எந்த ஒரு அடியான் கோப்பையிலே எடுத்து தண்ணீரை குடிக்கும் பொழுது ஃபயத்குலு பிகைரி அதா, எந்த ஒரு சிரமமும் இல்லாமல் உள்ளே சென்று வயஹ்ருஜு பிகைரி அதா, எந்த ஒரு சிரமமும் இல்லாமல் அந்த தண்ணீர் வெளியானது என்று சொன்னால், தண்ணீர் வெளியாதான் சிறுநீரோ வேர்வையோ எதன் மூலியமாகவோ வெளியாகிவிட்டது என்று சொன்னால், இல்லா வஜபத் அலேஹி சுக்குர், அவர் அதன் மீது சுக்குர் செய்தே ஆக வேண்டும் என்பதாக என்ன செய்கின்றார்கள் உலமாக்கள் குறிப்பிடுகின்றார்கள். அப்ப நம்ம தண்ணி குடிக்கிறது கூட என்னது, ஒரு சுக்குரு தான், அல்லாஹ்விற்கு நன்றி செலுத்துறது தான். என்னது, உயிரோட்டம் உள்ளவரை என்ன செய்கிறோம், நாம தண்ணீரை குடிச்சிடுறோம். உயிர் நம்ம உடலை விட்டு போயிடுச்சுன்னு சொன்னால் என்ன செய்ய முடியாது, தண்ணீர் குடிக்க முடியாது, அப்படியே நின்றுக்கும், அடைச்சிக்கும் தொண்டை, உள்ளே எதுவுமே போகாது, ஊற்றுனா அப்படியே வெளியே தான் வருமே. அப்போ தண்ணீர் நமக்கு என்ன ஆகுது, அல்லாஹு தாலா கொடுத்த ஒரு நியமத். அதை நாம் பருகும் பொழுது அந்த தண்ணீர் குடித்ததற்காக வேண்டி என்ன செய்ய வேண்டும், நாம் இறைவனுக்கு நன்றி செலுத்த வேண்டும். இறைவனுக்கு என்ன செய்துள்ளோம், நன்றி செலுத்துவதற்காக வேண்டி கடமைப்பட்டுள்ளோம். அதே போல நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் தண்ணீர்னு சொன்னப்போ தான் ஒரு ஹதீஸ் ஞாபகம் வருது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காலத்தில் என்ன ஆகுது, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுக்கு கடுமையான பசி. மஸ்ஜித் நபவியில் இருக்கிறாங்க. அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க என்ன செய்கிறாங்க, வராங்க. வருகை தந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவரோடு இருக்கிறாங்க. அபூபக்கரே,
உங்களுக்கு என்ன இந்த நேரம் இங்கே வருகை தந்துச்சு? யா ரசூலுல்லாஹ் கடுமையான பசி அப்படிங்கிறாங்க. சிறிது நேரம் கழித்து உமர் ரலியல்லாஹு அன்ஹு அன்னவர்களும் என்ன செய்கிறாங்க, வராங்க. வந்து என்ன தாங்களை எதை வர வச்சுச்சு, தாங்களை எதெல்லாம் வர வச்சுச்சு, அதான் வர வச்சுச்சு யா ரசூலுல்லாஹ், எனக்கும் கடுமையான பசி என்பதாக சொல்கிறாங்க. சரி வாங்க இருவரும் சேர்ந்து ஒரு வீட்டுக்கு போகலான்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க. கிளம்பும் பொழுது அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க என்ன செய்கிறாங்க, வலதுபுறமும் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க இடதுபுறமும் நடுவில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களும் என்ன செய்கிறாங்க, போகிறாங்க. போகும் பொழுது இந்த சஹாபியினுடைய வீட்டை அடையிறாங்க. அபுல் ஹைசம் என்று சொல்லக்கூடிய இந்த சஹாபியினுடைய வீட்டம். அஸ்ஸலாம் அலைக்கும் யா அபா ஹைசம் சத்தம் போடுறாங்க. மொதல் தடவை வீட்டில் சவுண்டு வரலை. இரண்டாவது தடவையும் அஸ்ஸலாம் அலைக்கும் யா அபா ஹைசம், அபா ஹைசமே என்பதாக என்ன செய்கிறாங்க, கூப்பிடுறாங்க. 2 தடவை கூப்பிட்டு பார்த்தாங்க. 3ஆவது தடவை திரும்பி வர்றதுக்கு ஆயத்தமான பொழுது வாலைக்கும் சலாம் யா ரசூலுல்லாஹ் என்பதாக சப்தம் வந்துச்சு. 2 முறை நாம் சலாம் கூறினேனே, பதில் வரவில்லையே. 3ஆவது முறை பதில் வருகின்றதே. யா ரசூலுல்லாஹ், தாங்கள் கூறிய சலாம் எவ்வளவு பெரிய மதிப்பானது, இன்னும் தாங்கள் சலாம் சொல்லிக்கொண்டே இருக்கலாம் என்பதாக நான் ஆவலோடு காத்திருந்தேன். சரிம்மா, அபுல் ஹைசம் எங்கே என்பதாக கேட்கின்றார். யா ரசூலுல்லாஹ் தண்ணீர் இறைப்பதற்காக வேண்டி சென்றுள்ளார் என்பதாக சொன்னாங்க. சொன்ன பொழுது என்ன ஆகுது, யா ரசூலுல்லாஹ் கொஞ்சம் மரத்தடியில் இளைப்பாருங்களேன், அபுல் ஹைசம் வந்துடுவார் என்பதாக சொல்கிறாங்க. மரத்தடியில் போய் இந்த 3 பேர் என்ன செய்கிறாங்க, இளைப்பாடுறாங்க, ரெஸ்ட் எடுக்கிறாங்க. 3 பேர் என்ன செய்கிறாங்க, ரெஸ்ட் எடுக்கிறாங்க. ரெஸ்ட் எடுக்கும் பொழுது வந்துட்டார் அபுல் ஹைசம். அபுல் ஹைசம் வந்தப்போ என்ன செய்கிறாங்க, யா ரசூலுல்லாஹ் தாங்கள் என்னுடைய இல்லத்திற்கு வந்துள்ளீர்களா? என்னுடைய இல்லத்திற்கு தாங்கள் வருகை தந்தது எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி அளிக்கின்றது என்பதாக என்ன செய்கிறாங்க. இந்த சஹாபி ரொம்ப பூரிப்போட ஆயிடுறாரு. யா ரசூலுல்லாஹ் தாங்கள் இருங்க, தாங்களுக்கு உண்றதுக்காக வேண்டி என்னது இளவட்டமானது, காயானது, பழமானது என்ன செய்கிறாங்க, மரத்தில் ஏறி பேரித்தம்பழத்தை என்ன செய்கின்றார்கள், பறிக்குகின்றார்கள். பறித்து என்ன செய்கின்றார்கள், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவரிடத்தில் வைக்குகின்றார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் என்ன செய்கின்றார்கள், அந்த பேரித்தம்பழத்தை உண்ணுகின்றார்கள். என்ன செய்கின்றார்கள், தண்ணீர் கேட்குகின்றார்கள். தண்ணீரை, மதுரமான நீரை என்ன செய்கின்றார்கள், கொண்டு வந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவரிடத்தில் கொடுக்குகின்றார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களும் இந்த வந்திருந்தாங்களே அபூபக்கர் ரலியல்லாஹு, உமர் ரலியல்லாஹு, அவங்க 2 பேர் என்ன செய்கிறாங்க, பருகுறாங்க. பருகுனப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் கூறினார்கள், இந்த தண்ணீர் இருக்குகின்றதே ஒரு பெரிய நிஅமத், இதை பற்றி நாளை அல்லாஹ்விடத்திலே நீங்கள் விசாரணை செய்யப்படுவீர்கள் என்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் கூறினார்கள். அப்போ தண்ணீர் இருக்குகின்றதே ஒரு பெரிய நிஅமத், இதை பற்றி நாளை அல்லாஹ்விடத்திலே நீங்கள் என்ன செய்யப்படுவீர்கள், விசாரணை செய்யப்படுவீர்கள். அப்போ அல்லாஹ்விற்கு நன்றி செலுத்துங்கள் என்பதாக கூறினார்கள். அதற்கு பின்னால் அபுல் ஹைசம் சொன்னார், யா ரசூலுல்லாஹ் எங்களுக்காக வேண்டி துஆ செய்யுங்கள் என்பதாக கூறினார்கள். அதற்கு பின்னால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் என்ன செய்தார்கள், அவர்களுக்காக வேண்டி துஆ செய்தார்கள், அவர்களுடைய குடும்பத்திற்காக வேண்டி துஆ செய்தார்கள். அப்போ நன்றி செலுத்துவது என்பது இருக்க வேண்டும் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் அந்த இடத்தில் கூட என்ன செய்தார்கள், நன்றி உணர்வை வெளிப்படுத்தினார்கள். மூசா அலைஹி ஸலாத்து வஸலாம் அன்னவர்கள் அல்லாஹ்விடத்திலே கேட்கின்றார்கள், ரப்பி மா அஃதலு ஷுக்ர், இறைவா உனக்கு எவ்வாறு நன்றி செலுத்துவது என்பதாக கேட்கின்றார்கள். அப்பொழுது கேட்ட பொழுது அல்லாஹ் தஆலா கூறினான், அன் தஷ்குரலி அலா குல்லி ஹால், எல்லா நேரங்களிலும் என்னை திக்ர் செய்ய வேண்டும், என்னை நினைவு கூற வேண்டும், இதுதான் எனக்கு செலுத்த வேண்டிய நன்றி என்பதாக ரப்பு சுப்ஹானஹு தஆலா
மூசா அலைஹி ஸலாத்து வஸலாம் அன்னவர்களுக்கு என்ன செய்தான் கூறினான். அப்போ நன்றி செலுத்துவது என்பது எப்பொழுது இருக்க வேண்டும்? எல்லா நிலைகளிலும் என்ன செய்ய வேண்டும்? இருக்க வேண்டும். நாம் தூங்கும் பொழுது என்ன செய்கிறோம்? இறைவனை நினைக்கிறோம். விழிக்கும் பொழுது என்ன செய்கிறோம்? எங்களை என்னது மரணத்திலிருந்து காப்பாற்றிய இறைவனுக்கு எல்லா புகழும். இப்படி ஒவ்வொரு விஷயங்களிலும் இப்போ கழிவறைக்கு செல்கிறோம். கழிவறையிலிருந்து என்ன செய்கிறோம்? வெளியே வந்த பொழுது என்ன செய்கிறோம்? அல்ஹம்துலில்லாஹி அல்லதி அதுஹபா அன்னா அதாவா ஃபானி. அதாவது எங்களுடைய உடலிலிருந்து கழிவுகளை எந்த ஒரு சிரமமும் இல்லாமல் வெளியாக்கி அல்லாஹ்விற்கே எல்லா புகழும். அப்ப எல்லா நிலைகளிலும் என்ன செய்வது? நன்றி செலுத்துவது. இதுதான் எனக்கு செலுத்த வேண்டிய நன்றி என்பதாக என்ன செய்கின்றான் ரப்பு சுப்ஹானஹு தஆலா மூசா அலைஹி ஸலாத்து வஸலாம் அந்த இடத்துல சொல்றான். அதே மாதிரி மஹ்லத் இப்னு ஹுசைன் என்று சொல்லக்கூடியவர்கள் இருக்குகின்றார்கள். அவர்கள் சொல்லுகின்றார்கள், நன்றி என்பது பாவத்தை விடுவது. அஷ்ஷுக்ரு தர்குல் மஆசி. நன்றி என்பது என்ன செய்வது? பாவத்தை விடுவது. என்னது? அஷ்ஷுக்ரு நன்றி என்பது தர்குல் மஆசி, பாவத்தை விட்டு தவிர்ந்திருப்பது. அப்போ பாவத்தை விட்டு தவிர்ந்திருப்பதே என்னது? ஒரு நன்றி தான், அல்லாஹ்விற்கு செலுத்தக்கூடிய நன்றி தான் என்பதாக என்ன செய்கின்றார்கள் மஹ்லத் இப்னு ஹுசைன் என்று சொல்லக்கூடியவர்கள் என்பவர்கள் தாபி என்ன செய்கின்றார்கள்? கூறுகின்றார்கள். அதே போல நமது எல்லா சிறப்புகளுக்கும் அல்லாஹ்வின் அருளே காரணம் என்று உணர்ந்து அவனை புகழ்வது நன்றியாகும். நம்மளுடைய எல்லா சிறப்புகளுக்கும் என்னது? அல்லாஹ்வின் அருளே காரணம் என்பதாக என்ன செய்வது? நாம் உணர்ந்து அவனை புகழ்ந்துவது என்னது? நன்றியாகும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் இருக்குகின்றார்களே, அவர்களுக்கு ஒரு ஒட்டகம் இருந்தது. அது திருடு போய்விட்டது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய ஒட்டகம் என்ன ஆகிவிட்டது? திருடு போய்விட்டது. அப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் கூறினார்கள், லஇன் ரத்தல்லாஹு ல அஷ்குரன்ன ரப்பி. எனக்கு அல்லாஹு தாலா அந்த ஒட்டகத்தை திரும்ப தந்துவிட்டான் என்று சொன்னால் அல்லாஹுவிற்கு நான் நன்றி செலுத்துவேன் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் கூறினார்கள். கூறின பொழுது அந்த ஒட்டகத்தை ஒரு அரபி கோத்திரத்தை சார்ந்தவர்கள் என்ன செய்கின்றார்கள்? களவாடி சென்றிருந்தார்கள். அந்த கூட்டத்திலே இருந்த ஒரு பெண்மணி, நல்ல பெண்மணி இருக்குகின்றாளே, அவள் ஒட்டகத்தை இரவோடு இரவாக ஓட்டி காலையிலே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவரிடத்தில் ஒப்படைக்குகின்றார்கள். ஒப்படைத்த பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ்விற்கே எல்லா புகழும் என்பதாக கூறினார்கள். கூறின பொழுது அந்த பெண்மணி அழைத்து அந்த ஒட்டகத்தை எடுத்துட்டு வந்த பெண்மணி இருக்குகின்றாரே, அந்த பெண்மணி நினைத்து கொண்டார்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுக்கு ஒட்டகம் கிடைச்சிருச்சுன்னா நான் நன்றி செலுத்துவேன்னு சொல்லிட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் கூறினார்களே, ஏதோ ஒரு தொழுகையோ அல்லது நோன்பையோ அறிவிப்பு செய்வாங்க என்பதாக நான் எதிர்பார்த்தேன் என்பதாக கூறினார்கள். இருந்தாலும் ஒருவேளை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மறந்திருக்கலாம் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவிடத்துல போய் அந்த பெண்மணி சொல்றாங்க, யா ரசூலுல்லாஹ் ரத்தல்லாஹு ல அஷ்குர் அன்ன, அல்லாஹு தாலா எனக்கு ஒட்டகத்தை திரும்ப கொடுத்து விட்டால் நான் அவனுக்கு நன்றி செலுத்துவேன் என்பதாக தாங்கள் கூறினீர்களே என்பதாக கூறின பொழுது, அப்பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் கூறினார்கள், அதான் அல்ஹம்துலில்லாஹ் என்பதாக கூறினேனே, தாங்கள் கேட்கவில்லையா தாங்களுக்கு என்பதாக கூறினார்கள். அப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவருடைய ஒட்டகம் தொலைஞ்சு கிடைத்த பின்னாலே என்ன வார்த்தை கூறினார்கள்? அல்லாஹுவை புகழ்ந்தார்கள். அல்ஹம்துலில்லாஹ் என்ற வார்த்தையை என்ன செய்தார்கள்? கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் கூறினார்கள். அதே போல இன்பம் துன்பம் அனைத்து நிலையிலையும் அல்லாஹுவை புகழ்வது என்ன செய்கிறது? அவனுக்கு நன்றி செலுத்த வேண்டும்.
என்னது இன்பம் துன்பம், இன்பம் வரும்பொழுது தான் என்னது அல்லாஹ்வை புகழுவேன், மற்ற நேரம் புகழ மாட்டேன் என்பதாக அல்ல. இன்பம் வரும் பொழுதும் என்ன செய்ய வேண்டும்? புகழ வேண்டும். துன்பம் வரும் பொழுதும் அல்லாஹ்வை என்ன செய்ய வேண்டும்? புகழ வேண்டும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் கூறினார்கள், அவ்வளுமை எதுகுலுல் ஜன்னா, சொர்க்கத்திலே நுழையக்கூடிய முதல் மனிதர் இருக்கின்றார்களே யௌமல் கியாமா, கியாமத் நாளிலே சொர்க்கத்திலே நுழையக்கூடிய முதல் மனிதர் இருக்கின்றார்களே யார் என்று சொன்னால், யஹ்மிதூன ஃபிஸ் ஸர்ராஇ வல்லர்ராஇ, என்னது கஷ்டமான நேரத்திலும் மகிழ்ச்சியான நேரத்திலும் சிரமமான நேரத்திலும் அல்லாஹுவை புகழ்ந்தார்களே அவர்கள்தான் முதலில் சோனத்தில் நுழைவார்கள் என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் கூறினார்கள். அப்போ சொர்க்கத்தில் நுழையக்கூடிய முதல் மனிதர் யார்? என்னது துன்பமாக இருந்தாலும் சரி இன்பமாக இருந்தாலும் சரி அல்லாஹுவை புகழக்கூடிய மனிதர்கள் தான் முதலாக சோனத்தில் நுழைவார்கள் என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் கூறினார்கள். அதே போல இறைவனை புகழ்ந்து நன்றி செலுத்துவதால் கிடைக்கும் மேன்மைகளும் உதவிகளும், அல்லாஹுவை புகழ்ந்து நன்றி செலுத்தினோம் என்று சொன்னால் அல்லாஹு தாலாவினுடைய மேன்மைகளும் என்னது நமக்கு உதவிகளும் என்ன செய்யும்? வந்து சேரும். ஜிப்ரீல் அலைஹி ஸலாத்து வஸலாம் அன்னவர்கள் இருக்குகின்றார்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவிடத்தில் வந்து அலா வ அல்லிமுக்கல் கலிமாத்தி, அலா வ அல்லிமுக்கல் கலிமாத்தி, யா ரசூலுல்லாஹ் தாங்களுக்கு ஒரு வார்த்தையை நான் கற்றுத்தரட்டுமா? அல்லதி காலஹா மூசா அலைஹிஸ்ஸலாம் ஹீன இன்ஃபலகல் பஹ்ர், மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அன்னவர்கள் கடல் இரண்டாக பிளக்கும் பொழுது, அந்த நதி இருக்குகின்றதே இரண்டாக பிளக்கும் பொழுது அவர் கூறினாரே, பனு இஸ்ராயல்களில் கூறினாரே, அந்த கலிமாக்களை தாங்களுக்கு கற்றுத்தரட்டுமா என்பதாக கேட்குகின்றார்கள். கேட்கும் பொழுது குல்து பலா, சொல்லுங்க அவசரமா, பி அபி வ உம்மி, என்னுடைய தாய் தந்தை உங்களுக்கு அர்ப்பணமாகட்டும் என்பதாக கூறினார்கள். அப்பொழுது ஜிப்ரீல் அலைஹி ஸலாத்து வஸலாம் அன்னவர்கள் கூறினார்கள், அல்லாஹும்ம லக்கல் ஹம்து, இறைவா உனக்கே புகழ் அனைத்தும் உண்டாகட்டும். வ இலைக்கல் முஸ்தகா, என்னது உன்னை இவ இலைக்கல் முஸ்தகா, அதாவது முறையிடக்கூடிய முறையீடுகள் அனைத்தும் என்னது உனக்கே உரியது. வாந்தல் முஸ்தகாத், நீதான் கஷ்டமான மனிதர்களுக்கு உதவி செய்யக்கூடியவன். வலா ஹவுல வலா குவத்தை இல்லா பில்லாஹில் அலியில் அதையும், நன்மை செய்வதும் தீமை செய்வதும் அல்லாஹ்வினுடைய ஆற்றல் இல்லை என்று சொன்னால் அது முடியவே முடியாது என்பதாக கூறினார்கள். இந்த துஆவை கற்றுக் கொடுத்தார்கள். அப்போ இந்த ஹதீஸை அறிவிக்கக்கூடியவர் வாயில் இப்னு ஹுஜர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்கள் இருக்குகின்றார்களே, அவர்கள் கூறினார்கள், நான் இந்த ஹதீஸை கேட்டதிலிருந்து என்னது நான் விட்டதே இல்லை, இந்த துஆவை செய்து கொண்டே இருக்குகின்றேன் என்பதாக என்ன செய்கின்றார்கள் கூறினார்கள். அப்பொழுது இறைவனுக்கு என்ன செய்ய வேண்டும்? நன்றி செலுத்த வேண்டும். மூசா அலைஹி ஸலாத்து வஸலாம் அன்னவர்கள் அவர்களுடைய அந்த என்னது செங்கடல் பிளக்கும் பொழுது என்ன செய்தார்கள்? அவர்கள் துஆ செய்தார்கள், அல்லாஹ்வை புகழ்ந்தார்கள். அந்த கலிமாக்களை என்ன செய்தார்கள்? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுக்கு கற்றுக் கொடுத்தார்கள். நாமும் என்ன செய்ய வேண்டும்? அதை போன்ற துஆக்களை கற்றுக்கொண்டு என்ன செய்ய வேண்டும்? நாமும் இறைவனை என்ன செய்ய வேண்டும்? அவனுக்கு நன்றி செலுத்த வேண்டும். அதே போல இறைவன் குர்ஆனிலே கூறுகின்றான், என்னவென்று சொன்னார், ஃபமாலக்கும் பிநிஅமத்தின் மினல்லாஹ்,
என்னுடைய புறத்திலிருந்து தான் உங்களுக்கு என்ன ஆகுகின்றது, அத்தாட்சிகள் இருக்குகின்றது. என்னுடைய நியாமத்துகள் அனைத்தும் என் புறத்திலிருந்து தான் என்ன செய்கின்றது, உங்களுக்கு வருகின்றது என்பதாக ரப்பு சுப்ஹானஹு தஆலா கூறுகிறான். அப்ப அவனுக்கு என்ன செய்ய வேண்டும்? நன்றி செலுத்த வேண்டும். இறைவனுக்கு என்ன செய்ய வேண்டும்? நன்றி செலுத்த வேண்டும். பனு இஸ்ராயீல்ல ஒரு சம்பவம் இருக்கு, நமக்கெல்லாம் தெரியும். பனு இஸ்ராயீல்ல என்னது ஒரு சம்பவம் இருக்கு, நாமெல்லாம் நிறைய படிச்சிருப்போம், நாம் கேள்விப்பட்டிருப்போம். அல்லாஹு தாலா 3 நபர்களை சோதிக்க நாடுனா, 3 நபர்களை என்ன செய்யுதுன்னா சோதிக்க நாடுனா, அந்த அடியார்கள் எனக்கு நன்றி செலுத்துகின்றார்களா, நான் கொடுத்த நியாமத்தை கொண்டு அடுத்தவங்களுக்கு கொடுக்குறாங்களா இல்லையான்னு சொல்லிட்டு. அப்போ 3 நபர்களையும் அல்லாஹு தாலா சோதிக்க நாடி ஒரு மலக்கை அனுப்புகிறான். அனுப்பி ரப்பு சுப்ஹானஹு தஆலா என்ன செய்யறான், அந்த 3 நபர்களிடத்துல முதல் மனிதரிடத்துல வருகின்றார் மலக்கு. மலக்கு வந்து கேட்குகின்றார்கள், ஐயு ஷையன் அஹப்பு இலைக்க. முதலாவது மனிதர் யார் என்று சொன்னால் குஷ்டரோகிதம் பிடிச்சவர். அவர் கூறினார், முதலாம் மனிதர் ஐயு ஷையன் அஹப்பு இலைக்க. மலக்கு கேட்குகின்றார், உங்களுக்கு பிடித்தமானது என்ன என்பதாக கேட்குகின்றார். அந்த மனிதர் கூறுகின்றார், லவ்னுன் ஹசனுன் ஜில்துன் ஹசனுன். எனக்கு நல்ல தோற்றம் வேணும், நல்ல தோள்கள் என்ன செய்யணும், எனக்கு அழகிய தோற்றமும் அழகிய தோள்களும் என்ன செய்யணும் வேணும் என்பதாக கேட்குகின்றார். அப்ப அந்த மலக்கு என்ன செய்கின்றார், தடவி விடுகின்றார். அவர் கேட்டதை போலே அவருக்கு கிடைத்து விட்டது. அதே மாதிரி அடுத்து கேட்குகின்றார், ஐயு மாலின் அஹப்பு இலைக்க. உங்களுக்கு எந்த பொருள் ரொம்ப பிடிச்சது என்பதாக கேட்கின்றார். ஏதாவது பொருளாதாரம் வேணுமா, என்ன உங்களுக்கு வேணும் என்பதாக கேட்குகின்றார். கேட்கும் பொழுது அவர் கூறினார், எனக்கு என்ன வேணும்னா எனக்கு மாடு வேணும் என்பதாக கேட்குகின்றார். கேட்கும் பொழுது அந்த மலக்கு இருக்குகின்றாரே அவருக்கு ஒட்டகையே என்ன செய்கின்றார், கொடுத்து விடுகின்றார். அதே என்ன ஆயிடுது, அந்த ஒட்டகம் வந்து ஒரு 10 குட்டிகள் என்று ஒரு பெரிய இடமாக ஆகிவிடுகின்றது. இரண்டாவது மனிதனிடத்துல அந்த மலக்கு வருகின்றார், ஐயு ஷையன் அஹப்பு இலைக்க. இரண்டாவது மனிதர் யார் என்று சொன்னால் வழுக்கத்தலை உடையவர், அக்தரா வழுக்கத்தலை உடையவர். அந்த மனிதனிடத்தில் வருகின்றார், உனக்கு எது பிரியமானது என்பதாக கேட்குகின்றார். ஷாருன் ஹசனுன், எனக்கு அழகிய முடி வேணும், எனக்கு முடி இல்லாததுனால மக்கள் என்ன செய்கின்றார்கள், என்னை அருவருப்பாக கருதுகின்றார்கள் என்பதாக அந்த மனிதர் கூறுகின்றார். அதே மாதிரி அவருக்கு அழகிய முடி தடவுகின்றார் மலக்கு. அழகிய முடி என்ன செய்யுது, கொடுக்கப்படுகின்றது. அடுத்ததாக அவருக்கு உங்களுக்கு பிடித்தமான பொருள் எது என்பதாக கேட்குகின்றார்கள். கேட்கும் பொழுது அல்கனமும், என்னது, எனக்கு ஆடு பிடிக்கும் என்பதாக கூறுகின்றார். அப்போ அந்த ஒரு ஆட்டை கொடுத்து அது குட்டி போட்டு அது என்ன ஆயிடுச்சு, பெரிய ஒரு மந்தையாக ஆகிவிட்டது. அடுத்ததாக ஒரு மனிதரிடத்தில் வருகின்றார். வரும் பொழுது அந்த மனிதரிடத்தில் கேட்குகின்றார், ஐயு ஷையன் அஹப்பு இலைக்க. உங்களுக்கு என்ன பிரியமானது என்பதாக கேட்குகின்றார். அப்பொழுது அந்த மனிதர் கூறுகின்றார், எனக்கு பார்வை தான் எனக்கு முக்கியம், பார்வை இல்லாமல் ரொம்ப கஷ்டமாக இருக்குது என்பதாக கூறுகின்றார். அப்பொழுது அந்த மனிதருக்கு என்ன செய்கின்றார், பார்வை வந்து விடுகின்றது. அந்த மலக்கு தடவுகின்றார், பார்வை என்ன ஆகிவிட்டது, இந்த மனிதருக்கு பார்வை வந்து விட்டது. அப்ப 3 மனிதர்களுக்கும் அவருக்கு எது பிரியமானதுன்னு கேட்கிறார். அல் பக்கரா, எனக்கு என்ன ஆகுது, மாடு பிரியமானது என்பதாக சொல்றார். அவர் ஒரு மாடை கொடுக்கிறார், அது குட்டி போட்டு பல மந்தைகளாக ஆகிவிட்டது. அப்பொழுது அல்லாஹு தாலா இந்த 3 மனிதர்களையும் சோதிப்பதற்காக வேண்டி நாடுகின்றான். முதலாவது மனிதரிடத்தில் வருகின்றார். வந்து அந்த மலக்கு வருகின்றார். வந்து மிஸ்கீனுடைய தோற்றத்தில், ஒரு பரம ஏழையினுடைய தோற்றத்தில் வருகின்றார். தோற்றத்தில் வந்து கூறுகின்றார், தகத்தஅத் பியல் ஹிபால் ஃபீ சஃப்ரி ஃபலா பலாகல் யௌம இல்லா பில்லா. என்னுடைய
பிரயாணத்தில் வாழ்வாதாரம் அனைத்துமே போயிடுச்சு. உன்னை தவிர உன்னை விட்ட அல்லாஹ் தவிர வேறு யாருமே இல்லை, நீ தான் எனக்கு உதவணும். அல்லாஹு தாலா உனக்கு நிறைய கொடுத்துருக்கிறானே, என்னது ஒட்டகம் கொடுத்துருக்கிறானே, அதிலிருந்து நீ தர வேண்டியதானே என்பதாக கேட்கும் பொழுது அந்த மனிதர் கூறுகின்றார், இது என்னுடைய சம்பாத்தியத்தினால் வந்தது என்பதாக கூறினார், என்னுடைய வாரிசு சொத்தாக என்னது வந்தது என்பதாக கூறினான். அப்பொழுது அந்த மலக்கு கூறினார், இன் குந்த காதிபன் ஃபஸய்யரக்கல்லாஹு இலாமா குந்த, நீ சொல்றது பொய்யா இருந்துச்சுன்னா முன்னாடி எப்படி இருந்தியோ அதே மாதிரி ஆகிவிடு என்பதாக கூறிவிடுகின்றார். அந்த மனிதர் என்ன ஆகிவிட்டார், திரும்பவும் குஷ்டரோகியா என்ன செஞ்சிட்டாரோ ஆகிட்டாரு. இரண்டாவது மனிதரிடத்திலையும் என்ன செய்கிறாரு, வருகின்றாரு. இந்த சொட்டையான மனிதரிடத்துல இரண்டாவது மனிதரிடத்திலையும் இதே போல கேட்கின்றார், என்னுடைய பயணத்திலே வாழ்வாதாரம் இழந்து விட்டேன், எனக்கு ஏதாவது உதவி செய்ய. அல்லாஹு தாலா உனக்கு நிறைய ஆடுகளை கொடுத்துள்ளான், மாடுகளை கொடுத்துள்ளான், பெரிய ஒரு தோட்டம் என்னது ஒரு மந்தை வைத்துள்ளாய், இதிலிருந்து எனக்கு ஏதாவது உதவி செய் என்பதாக கேட்கின்றார். கேட்கும் பொழுது அந்த மனிதர் முடியாது, என்னுடைய முயற்சியில வந்தது என்பதாக கூறினார். அப்ப அந்த மலக்கு கூறினார், இன் குந்த காதிபன் ஃபஸய்யரக்கல்லாஹு அலாமா குந்த, நீ சொல்றது பொய்யா இருந்துச்சுன்னா முன்பு எவ்வாறு இருந்தியோ அதே மாதிரி அல்லாஹ் தஆலா அவனை ஆக்கட்டும் என்பதாக அந்த மலக்கு கூறினார். மூன்றாவது மனிதனிடத்தில் வருகின்றார். அவர் என்னது குருடராக இருந்து பார்வை பெற்றாரே, அவரிடத்தில் வருகின்றார். வந்த பொழுது அவரிடத்தில் கேட்குகின்றார், அதே மாதிரி கேட்குகின்றார். கேட்கும் பொழுது அந்த மனிதர் கூறினார், ஃபஹுத் மா ஷி'த, நீ நாடியது எவ்வளவு வேணுமோ எடுத்துக்கோ, நீ எவ்வளவு வேணுமோ என்னது எடுத்துக்கோ, கேள்வி கணக்கு இல்லை. இது என்னது, லா அஜ்தஹில் யௌம பி ஷையன் அகத்துஹு லில்லாஹ், அதாவது என்னுடைய முயற்சியின் காரணமா இது வரல, அல்லாஹ்வினுடைய நாட்டத்தினால் வந்தது என்பதாக கூறினார். அப்பொழுது அந்த மலக்கு கூறினார், உன்னுடைய இரு சகோதரர்களும் என்னது பொய் கூறினார்கள், அவர்கள் என்ன செய்து விட்டார்கள், அல்லாஹ்விற்கு நன்றி செலுத்தாமல் நன்றி மறந்தவர்களாக இருந்தார்கள், அவர்கள் பழைய நிலைக்கே என்ன செய்து விட்டார்கள், மாறிவிட்டார்கள். நீயோ என்னது உண்மையை கூறிவிட்டான், எனக்கு எதுவுமே தேவையில்லை, நீயே வச்சுக்கோ என்பதாக சொல்லிட்டு என்ன செய்தார், அந்த மலக்கு போயிட்டாரு. அப்ப அல்லாஹு தாலா கொடுத்த அந்த விஷயங்களை என்ன செய்ய வேண்டும், அவன் கொடுத்த நிஅமத் என்னது பொருளாதாரம் என்பது நிஅமத், அதற்கு என்ன செய்ய வேண்டும், நன்றி செலுத்த வேண்டும். அல்லாஹு தாலாவிற்கு என்ன செய்ய வேண்டும், அவன் பொருளாதாரம் கொடுத்ததற்காக வேண்டி என்ன செய்ய வேண்டும், அல்லாஹ்விற்கு நன்றி செலுத்த வேண்டும். அதே போல ரப்பு சுப்ஹானஹு தஆலா இந்த ஒரு கண் இருக்குகின்றதே, நமக்கு இந்த ஒரு கண் கொடுத்ததற்காக வேண்டி என்ன செய்ய வேண்டும், அல்லாஹு தாலாவிற்கு நாம நன்றி செலுத்த வேண்டும். நன்றி என்ன செய்ய வேண்டும், அல்லாஹ்விற்கு அதிகமாக செலுத்த வேண்டும். இப்படி என்று சொன்னால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் ஒரு சபையிலே இருக்குகின்றார்கள். இருக்கின்ற பொழுது அப்பொழுது ஜிப்ரீல் அலைஹி ஸலாத்து வஸலாம் அன்னவர்கள் வருகின்றார்கள், வருகை தருகின்றார்கள். தந்த பொழுது ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அன்னவர்கள் ஒரு விஷயத்தை கூறினார்கள். அதை சஹாபாக்கள் கூறுறாங்க. சஹாபாக்கள் குழுமி இருந்த சபையில் தற்பொழுது ஜிப்ரீல் அலைஹி ஸலாத்து வஸலாம் அன்னவர்கள் என்னிடத்தில் வருகை தந்தார்கள். வருகை தந்தி வியப்படைய செய்யும் ஒரு விஷயத்தை எனக்கு சொல்லி சென்றார்கள் என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் கூறினார்கள். அந்த விஷயத்தை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் கூறினார்கள். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சொன்னது மாதிரியே என்னது, அல்லாஹுவினுடைய ஒரு அடியார் வாழ்ந்தார். எவ்வளவு ஆண்டு காலம் என்று சொன்னால் 500 வருடங்கள் என்ன செய்தார், அல்லாஹுவினுடைய ஒரு அடியார் வாழ்ந்தார். நாலா புறங்களும் என்னது கடல்கள், அதற்கு மத்தியிலே என்ன ஆச்சு, ஒரு தீவு இருந்துச்சு, ஒரு பாறைகள். அவர் என்ன செய்வார், அந்த இடத்திலும் கூட அல்லாஹு தாலா அவருக்கு மதுரமான நீரை அருந்த செய்து என்னது புற்பூண்டுகளே பாறைகளிலே முளைக்காத அந்த இடத்துல அல்லாஹு தாலா என்ன செய்தான், புற்பூண்டுகளை முளைக்க செய்து மாதுளம் மரத்திலிருந்து அந்த கனிகளை என்ன செய்வார், அவர் உண்பார்.
எவ்வளவு வருடம் என்று சொன்னால் மலை உச்சிக்கு சென்று விடுவார், வணக்கம் புரிவார். உச்சி நேரம் ஆன பொழுது கீழே வந்து அவர் தங்களுடைய தேவைகளை நிறைவேற்றிவிட்டு அந்த மதுரமான நீரை பருகிவிட்டு அந்த மாதுளை கனியை உண்டுவிட்டு என்ன செய்வார், திரும்பவும் மலை உச்சிக்கே என்ன செய்வார், சென்றுவிட்டு அல்லாஹுவை வணங்குவார். வணங்கும் பொழுது அல்லாஹ்விடத்தில் இவ்வாறு பிரார்த்தனை புரிந்தார், ஆசி செய்தார். என்னவென்று சொன்னால், இறைவா, நான் சஜிதா செய்யக்கூடிய நிலையிலேயே என்னுடைய ரூஹ் என்ன செய்ய வேண்டும், பிரிய வேண்டும் என்பதாக அந்த மனிதர் கூறினார். சஜிதா செஞ்சிருக்கும் பொழுதே என்ன செய்யணும், என்னுடைய ரூஹ் பிரிய வேண்டும் என்பதாக அந்த மனிதர் ஆசித்தார், துஆ செய்தார். அல்லாஹு தாலா அவருடைய அந்த கோரிக்கையை என்ன செய்து கொண்டான், அல்லாஹ் ஏற்றுக்கொண்டான், செவிமடித்து கொண்டான். அதே போல அவர் என்ன ஆகிவிட்டது, அவருடைய ஆசைப்படியே என்ன ஆயிடுச்சு, அவருக்கு சஜிதாவில் இருக்கும் நிலையிலேயே ரூஹு போச்சு. அப்போ மலக்குமார்கள் சொன்னாங்க, வானவர்களாகிய நாங்கள் என்ன செய்வோம், விண்ணுலகிற்கும் மண்ணுலகிற்கும் சென்று வரும் பொழுது அந்த உடல்களை அவ்வாறு கண்டோம் என்பதாக அந்த வானவர்கள் கூறினார்கள். அப்பொழுது அதற்கு அடுத்து என்ன ஆகுது, மஹ்ஷர் மைதானத்தில் கேள்வி கணக்குக்கு வராரு. கேள்வி கணக்குக்கு வரும் பொழுது எல்லா கூட்டங்களும் இருக்குகின்றார்கள். அந்த கூட்டத்திற்கு மத்தியிலையும் என்ன செய்கிறார், இந்த மனிதர் இருக்குகின்றார். இருக்கும் பொழுது அல்லாஹு தஆலா இந்த அடியாரை அழைத்து அல்லாஹ் கூறுகின்றான், ஓ அடியானே, நீ என்ன செய், என்னுடைய அருளை கொண்டு ரஹமத்தை கொண்டு நீ சோனத்திற்கு செல் என்பதாக அல்லாஹு தஆலா கூறுவான். அப்போ அந்த அடியார் சொல்வார், இறைவா, நான் நினச்சேன், நான் செய்த 500 வருட அமல்கள் இருக்குகின்றதே, இதை கொண்டல்லவா நீ சோனத்திற்கு அனுப்புவாய் என்பதாக நினைத்தேன். ஆனால் உன்னுடைய அருளை கொண்டு சோனத்திற்கு செல் என்பதாக கூறினேன் என்பதாக அல்லாஹ் கூறினான். கூறின பொழுது அப்பொழுது மலக்குமார்கள்ட்ட சொல்வான், இவர் செய்த அமலையும் நான் கொடுத்த அந்த நேமத்தையும் கணக்கு பாருங்க என்பதாக மலக்குமார்களிடத்துல அல்லாஹ் சொல்கிறான். அப்போ மலக்குமார்கள் சொல்கிறாங்க, இறைவா, நீ கொடுத்த அருள் இருக்குகின்றதே, அந்த கண் இருக்குகின்றதே, இந்த கண்ணிற்கே இவர் செய்த 500 வருஷம் இபாதத்து சரியாகிவிட்டது, ஈடாகிவிட்டது. வேற உறுப்புக்கெல்லாம் வேற எதுவுமே இல்லை இவருடைய செயலில் என்பதாக கூறின பொழுது அல்லாஹு தாலா என்ன செய்வான், இவரை நரகத்துக்கு இழுத்துட்டு போங்க என்பதாக சொல்வான். அப்போ நரகத்திற்கு இழுத்து செல்லப்படுவார். செல்லும் பொழுது கூக்குரலிடுவார், இறைவா, ஒரு ரஹ்மத்தை கொண்டு தான் சொர்க்கத்துக்கு போகிறேன், எப்படியாவது சொர்க்கத்துக்கு அனுப்பிடு, என்னது உஷ்ணம் தாங்க முடியல, உன்னுடைய அருளை கொண்டு தான் சொர்க்கத்துக்கு என்னது நான் செல்றேன், என்னுடைய முயற்சி எதுவுமே இல்லை இறைவா என்பதாக சொன்ன பொழுது இந்த அடியாரை அழைத்து வாருங்கள் என்பதாக அல்லாஹ் சொல்கிறான். அல்லாஹ் முன் என்ன செய்கிறாங்க, இந்த அடியாரை நிற்க வைக்கிறாங்க. அப்போ அல்லாஹு தாலா கேட்கிறான் என்னவென்று சொன்னால், அடியாரே, இந்த 500 வருடங்கள் உங்களுக்கு இபாதத் செய்யக்கூடிய அந்த பாக்கியத்தை கொடுத்தது யார் என்பதாக கேட்கின்றான். நீதான் அல்லாஹ். அடுத்ததாக கேட்கின்றான், நாலாபுறங்களில் உப்பு நிறைந்த நீர், அதற்கு மத்தியிலே இந்த மதுரமான நீரை உங்களுக்கு பருகச் செய்து அந்த புற்பூண்டுகளே முளைக்காத இந்த பாறைகளுக்கு மத்தியில் உங்களுக்கு இந்த மாதுளக்கனியை கொடுத்தேனே, இது யாருடையது என்பதாக கேட்கும் பொழுது, இறைவா, உன்னுடைய ஆற்றல் தான். சரி, நீங்கள் சஜிதாவில் இருக்கும் பொழுது ஆசித்தீர்களே, நான் சஜிதாவில் இருக்கும் பொழுதுதான் என்ன செய்ய வேண்டும், நான் மரணிக்க வேண்டும் என்பதாக என்னிடத்துல பிரியமாக கேட்டீர்களே, துவா செய்தீர்களே, உங்களுடைய கோரிக்கையை ஏற்றது யார், இறைவானே தான். இவ்வளவும் செய்தது நானாக இருக்குகின்றேன், ஆனால் உன்னுடைய அமலை கொண்டு நீ சொர்க்கத்திற்கு செல்வாய் என்பதாக நினைக்கின்றீரா? என்னுடைய அருளை கொண்டு நீ சொர்க்கத்திற்கு போ, இதோ என்னுடைய அடியான், என்னுடைய அருளை கொண்டு இவருக்கு சொர்க்கத்திற்கு அழைத்து செல்லுங்கள் என்பதாக ரப்பு சுபஹானஹு தஆலா மலக்குமார்களிடத்துல சொல்லுவான். அப்போ அல்லாஹ் கொடுத்தது அந்த வயது என்னது, 500 ஆண்டு காலம். ஆனால் 500 ஆண்டு காலம் அவர் வாழ்ந்து அமல் செய்தோம். இந்த ஒரு கண்ணுக்கு என்ன செய்ய முடியல, அவரால் நன்றி செலுத்த முடியல. ஒரு கண்ணுக்கு செலுத்திய நன்றியே என்னது,
500 ஆண்டு காலம் இபாதத் சரியா போச்சுன்னு கணக்கு பார்த்துட்டாங்க மலக்கு. ஆனா 60 ஆண்டு காலம் நாம வாழ்றோம், தலைகீழ நின்று தொங்கிக்கிட்டு இபாதத் பண்ணாலும் என்ன செய்யாது, அல்லாஹ் கொடுத்த இந்த ஒரு முடிக்கு என்ன ஆகாது, நம்மளுடைய இபாதத் என்ன செய்யாது, அல்லாஹ்விற்கு நாம் செலுத்தக்கூடிய இந்த நன்றிகள் என்ன செய்யாது, ஈடாகாது. அப்ப அல்லாஹ்விற்கு என்ன செய்ய வேண்டும், நன்றி செலுத்த வேண்டும். அல்லாஹு தாலா அதை தானே சொல்றான், என்னது, லஇன் ஷக்கர்தும் லஅஸீதன்னகும், எனக்கு நன்றி செலுத்துங்கள், மென்மேலும் நான் அதிகமாக்குகின்றேன். வலியின் கஃபர்த்தும் இன்ன அதாப லஷதீத், எனக்கு மாறு செய்தீர்கள் என்று சொன்னால் என்னது, என்னுடைய வேதனை மிக கடுமையானது என்பதாக என்ன செய்கிறான் ரப்பு சுப்ஹானஹு தஆலா சொல்லுகின்றான். உலகத்திலே பார்க்கின்றோம், நன்றி செலுத்தக்கூடிய மனிதர்களை பார்த்தோம் என்று சொன்னால் சொற்பமாக தான் இருக்குகின்றார்கள், சொற்பமாக தான் என்னது இருக்குகின்றார்கள். அப்ப நன்றி செலுத்தக்கூடிய மனிதர்கள் அதிகம் என்னது இல்லை. ஆனால் நன்றி முறையாக என்ன செய்ய வேண்டும், செலுத்த வேண்டும். அந்தந்த நேரத்தில் என்ன செய்ய வேண்டும், நாம் நன்றி செலுத்த வேண்டும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் கூறினார்கள் என்னவென்று சொன்னால், மனிதனுக்குள்ள என்ன செய்ய வேண்டும், நன்றிகள் வெளிப்பட வேண்டும். இறைவனுக்கு செய்யக்கூடிய நன்றி ஒன்று இருக்கு, மனிதருக்கு செய்யக்கூடிய நன்றிகள் ஒன்று இருக்கு. லம் யஸ்குரில் இன்னாசி லம் யஸ்குரில்லா, ஹதீஸ் ஒன்று வருது இவ்வாறு, எவர் மனிதருக்கு நன்றி செலுத்தவில்லையோ அவர்கள் அல்லாஹ்விற்கு நன்றி செலுத்தவில்லை என்பதாக என்ன செய்கின்றார்கள், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் கூறினார்கள். அப்போ நமக்கு ஏதோ ஒரு கடனோ உதவியோ கொடுத்தார்கள் என்று சொன்னால் அவர்களுக்கு என்ன செய்ய வேண்டும், நாம் நன்றி செலுத்த வேண்டும். இப்போ இறைவனுக்கு செலுத்தக்கூடிய நன்றியை பார்த்துட்டோம், நாம் மனிதருக்கு செலுத்தக்கூடிய நன்றியை என்ன செய்ய வேண்டும், நாம் செலுத்த வேண்டும். நமக்கு ஏதோ ஒரு உதவியோ ஒரு நல்ல விஷயங்களோ நமக்கு ஒருத்தவர் தராதுன்னு சொன்னால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் கூறினார்கள், இதா சுனிஅ லி மஅரூஃபின் கால லி ஃபாஇலிஹி ஜஸாக்கல்லாஹு கைரன், உங்களுக்கு யாராவது ஒரு நலவான செயலை செய்தார் என்று சொன்னால் அந்த செய்யக்கூடியவர்களுக்கு நீங்கள் கூறுங்கள், ஜஸாக்கல்லாஹு கைரா, அல்லாஹ் உங்களுக்கு நற்கூலியை வழங்குவானாக என்பதாக நீங்கள் கூறுங்கள் என்பதாக கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் கூறினார்கள். அப்போ மனிதர்களுக்கு மத்தியில் என்ன செய்ய வேண்டும், நன்றி செலுத்த வேண்டும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களே கூறினார்களே, என்னது, ஒரு சஹாபி வந்து கேட்குறாரு என்னவென்று சொன்னால், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வணக்கம் எவ்வாறு இருந்துச்சு, அவருடைய வாழ்க்கையில் நடந்த ஏதாவது ஒரு நிகழ்ச்சியை பற்றி சொல்லுங்க என்பதாக ஆயிஷா ரதியல்லாஹு அன்ஹா அன்னவரிடத்தில் கேட்கின்றார்கள். கேட்கும் பொழுது அன்னை ஆயிஷா ரதியல்லாஹு அன்ஹா அன்னவர்கள் கூறினார்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்னோடு இரவை கழிக்கும் நேரம் வந்த பொழுது அவர்கள் இருக்குகின்றார்களே, ஆயிஷாவே அல்லாஹ்வை வணங்குவதற்கு எனக்கு அவகாசம் கொடு என்பதாக கேட்கின்றார்கள். யா ரசூலுல்லாஹ், தாங்களுக்கு எது மகிழ்ச்சி தருமோ அதை தாங்கள் விரும்பியபடி செய்யுங்கள் என்பதாக கூறிவிட்டார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் தொழுக நிற்கின்றார்கள், நின்ற நிலையிலையும் அழுகின்றார்கள், சஜிதா செய்கின்றார்கள், சஜிதா செய்த நிலையிலையும் என்ன செய்கின்றார்கள், அழுது கொண்டே இருக்குகின்றார்கள். அவர்களுடைய பாதங்கள் என்ன ஆகிவிட்டது, வீங்கிவிட்டது, சுரந்து விட்டது. பிலால் ரதியல்லாஹு அன்ஹு அவங்க என்ன செஞ்சிட்டாங்க, அதான் சொல்லிட்டாங்க, ஃபஜர் நேரத்திற்காக வேண்டி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களை அழைப்பதற்காக வேண்டி வருகின்றார்கள், சஜிதாவிலே இருக்குகின்றார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவிடத்தில் கேட்குகின்றார்கள், யா ரசூலுல்லாஹ், தாங்களுக்கு என்ன ஆனது, தாங்கள் ஏன் இவ்வாறு இருக்குகின்றீர்கள், தங்களுடைய பாதங்கள் சுரந்து இருக்குகின்றதே என்பதாக கேட்கும் பொழுது, அல்லாஹு தாலா உங்களுடைய முன்பின் பாவங்கள் அனைத்தையும் மன்னித்து விட்டானே, தாங்கள் ஏன் இவ்வளவு சிரமப்படுகின்றீர்கள் என்பதாக கேட்கும் பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரே வார்த்தை தான் கூறினார்கள், அஃபலா அகூன அப்தன் ஷக்கூரா,
நான் நன்றியுள்ள அடியானாக ஆக வேண்டாமா என்பதாக என்ன செய்தார்கள்? கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் கூறினார்கள். அப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் கூட என்ன செய்துள்ளார்கள்? அவ்வப்போது நன்றி உணர்வை என்ன செய்துள்ளார்கள்? வெளிப்படுத்தி உள்ளார்கள். நன்றியை என்ன செய்துள்ளார்கள்? அல்லாஹ்விற்கு சமர்ப்பித்துள்ளார்கள். அப்போ மனிதர்களாக வாழக்கூடிய நாம அல்லாஹ் நமக்கு கொடுத்ததிலிருந்து நாம் எந்த காரியமாக இருந்தாலும் சரி ரப்பு சுப்ஹானஹு தஆலாவிற்கு நன்றி செலுத்தக்கூடியவர்களாக என்ன செய்ய வேண்டும்? ஆக வேண்டும். ஆகவே ரப்பு சுப்ஹானஹு தஆலா அவன் கொடுத்த அந்த அருளிற்கும் அவன் கொடுத்த இந்த துன்யாவினுடைய வாழ்க்கைக்கும் அவன் தர இருக்குகின்ற சோனத்திற்கும் எனது ரப்பு சுப்ஹானஹு தஆலாவிற்கு நன்றி செலுத்தி ஈர் உலகிலும் நன்றி உள்ளவர்களாக வாழ்ந்து அல்லாஹு தஆலாவினுடைய அவனுடைய திருப்பொருத்தத்தையும் ஜன்னத்தில் ஃபிர்தௌஸ் என்று உயர்ந்த சொர்க்கத்தையும் அல்லாஹு தஆலா நாம் அனைவருக்கும் தந்து கிருபை செய்வானாக. வாஹிரு தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.